அமெரிக்க ரகமான பிடி ரக பருத்தி விவசாயம் செய்யும்போது அதிகமாக மகசூல் வந்து கிடைக்கும். அதில் மெயினான பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேர்ப்புழு வேர்ப்புழு தாக்குதல் வந்து மிக மிக அதிகமாகவே இருக்கும். வெர்டிசிலியம் வேல்டா அப்படின்னு அந்த நோய் வந்து மிக அதிகமாகவே தாக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, கோடை உழவு செய்து சுமார் 1 அடி முதல் 1.5 அடி ஆழம் வரையிலும் சட்டி கலப்பையோ, சுழல் கலப்பையோ அல்லது இறக்க கலப்பையோ அந்த கலப்பையை வைத்து நல்ல ஆழமாக உழவு செய்து நிலத்தை நன்றாக காய போட்டு மண்ணில் இருக்க கூட்டுப்புழுதெல்லாம் அழித்து அதுக்கடுத்து பயிர் செய்கிறது மிக சிறப்பு. பிடி ரக பருத்தி வந்து விலை வந்து நீல பருத்தியாக இருக்கும். அதனால் விலை வந்து அதிகமாகவே கிடைக்கும். இதே இது நம்ம நாட்டு பருத்தி, அதாவது வேளாண் துறை உருவாக்கின பருத்தி ரகங்கள் வந்து பருத்தி சைஸ் வந்து சிறுசாக இருக்கும். அதில் அதிகமான காய்ப்புழு வந்து அதாவது காயில் வந்து அதிகமான புழுக்கள் வந்து அதிகமாகவே தாக்கும். அந்த காய்ப்புழுவை கட்டுப்படுத்துகிற முறை நல்லா தெரிஞ்சுக்கிட்டுச்சுன்னா தாராளமாக வந்து இந்த நாட்டுப்பருத்தி வந்து பயிர் செய்யலாம். பிடி ரக பருத்திலையும் காய்ப்புழு ரொம்ப ரொம்ப தாக்குறது குறைவு. அதேமாதிரி நாட்டு ரக பருத்தியில் வந்து வேர்ப்புழு வந்து தாக்குறதில் வந்து மிக மிக குறைவு. அதுக்காக கோடை உழவு செய்யக்கூடாதுன்னு கிடையாது. கோடை உழவு செய்து மண்ணில் இருக்க கூட்டுப்புழுக்களை அழித்து செய்கிறது மிக சிறப்பு. பிடி ரக பருத்தி சுமார் 90 நாள்லேருந்து 100 நாளில் வந்து மகசூல் அந்த 90 to 100 நாளில் தான் அதிகமாக வந்து பூ பிஞ்சியல் வந்து இறங்கும். அந்த நேரம் தான் செடியில் வந்து வேரில் வந்து அந்த வெர்டிசிலியம் அந்த ரூட் ராட் அந்த நோய்கள் வந்து எஃபெக்ட் உள்ள பருத்திக்கு செடிக்குள்ளே வந்து நுழைந்து அந்த செடியை மொத்தமாக வந்து டேமேஜ் பண்ணும். அதற்குரிய பயோ கண்ட்ரோல் முறையும் அதற்கடுத்து கெமிக்கல் முறையும் இரண்டுமே உள்ளே வந்து இணைச்சிருக்கேன். அந்த இதையும் பாருங்கள். இதே இது நாட்டு ரக பருத்தியில் வந்து இந்த இழப்பு வந்து மிக மிக குறைவு. அதுக்கடுத்து இந்த நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மேலாண்மை வந்து பண்ணலாம். இந்த நோய் தாக்காமல் நோய் மேலாண்மை என்ன பண்ணலாம்னா, ஊடுபயிராக வந்து எள்ளு செடியை பயிர் செய்யலாம். அதே மாதிரி பயிறு வகைகளை வந்து பயிர் செய்யலாம். எள்ளு செடியில் வந்து அந்த வேரில் வந்து ஒரு விதமான அமிலம் இருக்குது. அந்த இது வந்து எள்ளு செடி விவசாய முறையை பார்க்கும்போது அந்த லிங்க்கில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். நம்ம விரிவாக வந்து சொல்லியிருப்போம். அதுவும் இந்த செடிக்கு தேவையான சத்துக்களை பற்றி, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், கால்சியம், மேங்கனீஸ், சல்ஃபர், அயன், ஜிங்க், போரான், இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக வந்து தேவைப்படுது. இதில் என்னென்ன சத்துக்கள் குறைபாடு இருந்துச்சுன்னா எப்படி செடியில் வந்து அறிகுறி வந்து காமிக்கும் அப்படின்னு நம்ம ஃபோட்டோ வந்து உள்ளே வந்து இணைச்சிருக்கோம். இதற்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து எப்படி பண்ணணும்னா, கோடை உழவெல்லாம் செய்து முடித்த பிறகு நிலத்தை ஆறப்போட்ட பிறகு அதாவது ஏக்கருக்கு 4 முதல் 6 டிராக்டர் தொழு உரத்தை தூவி விடுறது மிக மிக சிறப்பு. அதுலேயே பெரும்பாலான சத்துக்கள் வந்து கிடைச்சிரும் தொழு உரத்திலேயே. அது நன்றாக மக்கிய தொழு உரத்தை போடுறது நல்லது. அதுக்கடுத்து கால்சியம் சத்து தேவைப்படுறதுக்கு ஜிப்சத்தை வந்து போடலாம். அதுக்கடுத்து பிரண்டை கரைசல் போடலாம். எலும்பு உரம், முட்டைத்தோல், இந்த மாதிரி நிறைய வந்து பயன்படுத்தலாம். சல்ஃபர்லேயும் சல்ஃபர் தேவைப்படுதுன்னா, அதாவது அதுலேயும் ஜிப்சத்தை பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்து சல்ஃபருக்கு தேவையான, அதாவது அந்த மண்ணில் வந்து என்ன மாதிரி சத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்னு மண் பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இடுபொருள், அதாவது உரங்கள் வந்து கொடுக்கறது நல்லது. ஏன்னா கரிசல் காட்டில் வந்து ஏற்கனவே சுண்ணாம்புத்தன், அதாவது கால்சியம் சத்து வந்து அதிகமாகவே இருக்கும். அதற்கு வந்து நம்ம தேவையில்லை. அதனால் முன்னாடியே பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. சில இடத்துல சுண்ணாம்பு பாறை இருக்கிற இடத்துல வந்து அதிகமாக வந்து இடுபொருள் சுண்ணாம்பு சம்மந்தப்பட்டது கொடுக்க தேவையில்லை. கால்சியம் சம்மந்தப்பட்ட இடுபொருள் வந்து கொடுக்க தேவையில்லை. மணிச்சத்து தேவைப்படுறதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம தொழு உரம் போடும்போது அதில் கிடைக்கும். அது ஒரு வேளை குறைவாக இருந்ததுன்னா ராக் பாஸ்பேட் வந்து ஏக்கருக்கு 50லேருந்து 100 கிலோ அளவுக்கு வந்து வாங்கி மக்கிய தொழு உரத்தோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தூவி விடுறது மிக சிறப்பு. கடலை புண்ணாக்கும் தூவி விடுறது நல்லது. அல்லது ஆமணக்கு புண்ணாக்கு கிடைச்சாலும் சரி. அதுக்கடுத்து ஜிங்க்கு தேவைப்படும். ஜிங்க்கு, போரான் இதெல்லாம் தேவைப்படும். போரானுக்கு வந்து நம்ம போராக்ஸ் வந்து பயன்படுத்தலாம். ஏக்கருக்கு 4 கிலோ போராக்ஸ் வந்து போடலாம். அல்லது நுண்ணூட்ட கலவை அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம வேளாண் துறையில் வந்து கிடைக்கும். அதையும் வாங்கி நம்ம வந்து இந்த பருத்தி செடிக்கு வந்து பயன்படுத்தலாம். இதில் பெரும்பாலான சத்துக்கள் வந்து தேவைப்படுறது தான், அதிகமான சத்துக்களை தேவைப்படுற பயிர் தான் இந்த பருத்தி.
இந்த ஒவ்வொரு பருத்திக்கு அதாவது செடிக்கு ஏற்ற மாதிரி அதாவது சத்துக்களை ஏற்ற மாதிரி முன்னாடியே நம்ம உழவு செய்வதற்கு முன்னாடியே நம்ம சத்துக்களை தூவி விட்டு அதுக்கடுத்து பயிர் செய்கிறது நல்லது. வந்த பிறகு நம்ம பயன்படுத்துகிற கெமிக்கல் உரம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். வருவதற்கு முன்னாடியே பயன்படுத்துகிறது இந்த இயற்கை உரம், இயற்கை இடுபொருள் எல்லாமே. அதற்கடுத்து ஒவ்வொரு தடவையும் பயிரோட வளர்ச்சி ஊக்கிக்காக நம்ம மீன் அமிலம் அல்லது அமிர்த கரைசல் இந்த மாதிரி வேறு வழியாகவும் இலை வழியாகவும் சிறிது சிறிதாக பயன்படுத்தலாம். செடியை தாக்குற நோய்கள் மற்றும் அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம்னா, வேர்ப்புழு தாக்குதல் வர்றதுக்கு ஆரம்ப கட்டத்திலே கோடை உழவு, அதுக்கடுத்து வேப்ப முன்னாக்கு கடைசி உழவு என்பது வேப்ப முன்னாக்கு ட்ரைகோடர்மா விரிடி விதை நேர்த்தி மூலமாக பண்ணுறது மிக மிக சிறப்பு. ஊடு பயிரா எள்ளுவோ அல்லது பயிர் வகைகளோ பயிர் செய்கிறது மிக சிறப்பு. அவுற்று பகுதி அதாவது வேலியை சுற்றி ஆமணக்கு பயிர் செய்கிறது மிக மிக சிறப்பு. வெள்ளை தாக்குதல் வராமல் இருக்க என்ன பயிர் அருகே இருந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே பயிர் செய்த பருத்தி செடிகள் அதாவது முதிர்ந்த பருத்தி செடிகள் அருகே இல்லாமல் இருக்கிறது மிக மிக சிறப்பு. அதுக்கடுத்து கத்திரி, வெண்டை, தக்காளி, புகையிலை, கலாக்காய், கொய்யா, சூரியகாந்தி இந்த பயிரெல்லாம் அருகே பயிர் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதன் வழியாக கூட இந்த நம்ம இப்போ பயிர் செஞ்சுருக்க பருத்தி ரகத்தை தாக்க வெள்ளை அதிகமாகவே தாக்கும். தென்னையும் அருகே இருந்துச்சுன்னா தென்னையில் தாக்க அந்த வெள்ளை இந்த பருத்தி ரகத்தையும் அதிகமாகவே தாக்கும். கடைசி உழவும் போது ஏக்கருக்கு 2லிருந்து 3 கிலோ பேசிலோமைசிஸ் அப்படின்னு அதையும் விரிடியும் ரெண்டுமே கலந்து தூவி விட்டு தண்ணீர் பாய்ச்சுறது முதல் தண்ணி பாய்ச்சுறது. அதே மாதிரி அதாவது மக்காத பருத்தி, அதே மாதிரி சோள வகைகள், இந்த செடிகள் மக்காதது வேருக்கு அடியிலே அருகே இருந்துச்சுன்னா அதன் வழியாகவும் வெள்ளை தாக்குதல் அதன் வழியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருவம் தவறி பயிர் செய்தாலும் இந்த இழப்பு வரும். வணக்கம். அதிக நார்ச்சத்து நிறைந்த, அதுவும் புரோட்டீன், கால்சியம் அதிகம் நிறைந்த நமது பாரம்பரிய உணவு வகைகளில் ஒன்றான நம்ம கருசர் காட்டுகளில் வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்கிற ரகமான பயிருமான பருத்தி ரகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இப்போ முழுசாக பார்க்க போகிறோம். இந்த பருத்தியை வைத்து கோடீஸ்வர ஆனவங்களும் உண்டு, லட்சாதிபதி ஆனவங்களும் உண்டு. இந்த பருத்தியை விவசாயம் செய்து சரியான இடுபொருள், சரியான பூச்சி மேலாண்மை செய்யாமல் நஷ்டமடைந்தவர்களும் ஏகப்பட்ட பேர் உண்டு. அந்த பூச்சி மேலாண்மை விவசாயம் செய்யும் முறை பற்றி தான் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சிறிய வரலாறை பற்றி பார்த்துருவோம். இது பருத்தியில் மொத்தம் 4 வகையான பருத்தி உண்டு. அதில் 5000 வருடத்துக்கு முன்னாடி சிந்து சமவெளி நகரத்தில் பாகிஸ்தானுக்கும் வடமேற்கு இந்தியா பகுதியிலையும் ஒரு ரகம் கிடைச்சது. அதுக்கடுத்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் எகிப்திய அரசு அந்த பகுதியிலையும் ஒரு ரகம் கிடைச்சது. 15ஆம் நூற்றாண்டு ஐரோப்பியாவிலையும் கிடைச்சது. 18ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் முதல்ல பயிர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியம் 18ஆம் நூற்றாண்டில் தான் அதிகமாக பயிர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உலக அளவில் பார்த்தோம்னா சைனா தான் அதிகமாக உற்பத்தி செய்திருக்கு. அதுக்கடுத்து 2ஆம் இடத்துல தான் இந்தியா இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் நினச்சி பார்த்தோம்னா குஜராத், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், இந்திய அளவில் தமிழ்நாடு 9ஆவது இடத்துல தான் உற்பத்தி பண்ணுறோம். அதாவது குஜராத்தை காட்டிலும் சுமார் 14 மடங்கு பருத்தி உற்பத்தி பின்னோக்கி நம்ம இருக்கோம். பருத்தி விவசாயத்தில் அவ்வளவு மிக குறைவாக இடத்துல தான் பண்ணுறோம். நம்ம தமிழ்நாடு அளவில் எந்தெந்த ஊரில் நம்ம பருத்தி விவசாயம் அதிகமாக நம்ம பண்ணுறோம் பார்த்தோம்னா, பெரம்பலூர், சேலம், தருமபுரி, அரியலூர், திருச்சி, விருதுநகர், மதுரை, கூடலூர், வேலூர், இந்த மாதிரி கோயம்புத்தூர், இந்த மாதிரி பகுதியில் அதிகமாக பருத்தி விவசாய முறைகளை பண்ணுறோம். என்னென்ன நோய் தாக்குதல் இருக்குது, நோயை கட்டுப்படுத்துகிற முறைகள் இது எல்லாமே உள்ளே இணைச்சிருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் அதிகமாக பயோ கண்ட்ரோல் முறை பயன்படுத்தும் போது நம்ம ஒட்டுண்ணி அட்டைகள் தான் அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. காய்ப்புழு வகைகளுக்கு மட்டும்தான் நம்ம பெவேரியா பேசியானா, பேசிலோ துருஞ்சியஸ் இந்த மாதிரி இது பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது.
ஆரம்ப கட்டத்தில் பயன்படுத்துகிறதே மிக மிக சிறப்பு. இதுதான் மிக நல்லது. உரங்களை பொறுத்தளவு வந்து நீங்கள் ஆரம்பத்திலே கொடுக்கறதே நல்லது. 10 நாளைக்கு ஒரு முறை அறுவடை வந்து செய்யணும். பருத்தி பஞ்சு அறுவடை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இடைவெளி வந்து பிடி ரக பருத்திக்கு வந்து 3க்கு 3 அடியும் அல்லது 2.5க்கு 2.5 அடி இடைவெளியும் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம நாட்டு பருத்தி வந்து 1/2 அடிக்கு 3/4 அடி இடைவெளி கொடுத்தா கூட போதுமானதாக இருக்கும். இதில் இந்த நோய் மேலாண்மை பற்றி தான் நம்ம பெரிய பதிவாக வந்து இருக்கோம். ஓகே. வணக்கம். அதிக நார்ச்சத்து நிறைந்த, அதுவும் புரோட்டீன், கால்சியம் அதிகம் நிறைந்த நமது பாரம்பரிய உணவு வகைகளில் ஒன்றான நம்ம கரிசல் காட்டுகளில் வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்கிற ரகமான பயிருமான பருத்தி ரகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இப்போ முழுசாக பார்க்க போகிறோம். இந்த பருத்தியை வைத்து கோடீஸ்வர ஆனவங்களும் உண்டு, லட்சாதிபதி ஆனவங்களும் உண்டு. இந்த பருத்தி விவசாயம் செய்து சரியான இடுபொருள், சரியான பூச்சி மேலாண்மை செய்யாமல் நஷ்டமடைந்தவர்களும் ஏகப்பட்ட பேர் உண்டு. அந்த பூச்சி மேலாண்மை விவசாயம் செய்யும் முறையை பற்றி தான் நம்ம விரிவாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சிறிய வரலாறை பற்றி பார்த்துருவோம். இது பருத்தியில் மொத்தம் 4 வகையான பருத்தி வந்து உண்டு. அதில் 5000 வருடத்துக்கு முன்னாடி சிந்து சமவெளி நகரத்தில் பாகிஸ்தானுக்கும் வடமேற்கு இந்தியா பகுதியிலையும் ஒரு ரகம் வந்து கிடைச்சது. அதுக்கடுத்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் வந்து எகிப்திய அரசு அந்த பகுதியிலையும் ஒரு ரகம் வந்து கிடைச்சது. 15ஆம் நூற்றாண்டு ஐரோப்பியாவிலையும் கிடைச்சது. 18ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் வந்து முதல்ல பயிர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியம் 18ஆம் நூற்றாண்டில் தான் அதிகமாக வந்து பயிர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உலக அளவில் பார்த்தோம்னா சைனா தான் அதிகமாக வந்து உற்பத்தி செய்திருக்கு. அதுக்கடுத்து 2ஆம் இடத்துல தான் இந்தியா வந்து இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் நினச்சி பார்த்தோம்னா குஜராத், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ராஜஸ்தான்,